சத்ரு சம்ஹாரம் பண்ணுவீங்க சிம்மராசிக்காரர்கள். யாரா இருந்தாலும் வா 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 பார்த்துக்கிறேன்பா அப்படின்ற மாதிரியான ஒரு செமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாம முதல் 15 நாட்கள் கொஞ்சம் நிறையவே கவனத்தோட இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ராசிநாதன் அவருக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால வேலையில ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஆனா நம்மளுக்கு வேலையே பிரச்சனையா இருக்கும். உலகமே சிம்மத்தால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அப்படி நிக்கிற தொனிலே எல்லாத்தையுமே அப்படி தவிடுபடி பண்ணிடுவீங்க. ஆனா வர வர கொஞ்ச காலகட்டமா சிம்மம் அப்படியே ஒரு மாதிரி வேலை வாங்க தெரியுங்க, வேலை செய்ய தெரியுங்க. ஆனா நிச்சயமா பேச தெரியாதுங்க சிம்மத்துக்கு. ஆனா இந்த தடவை அதெல்லாம் கத்துப்பீங்க. ஸோ நிறைய சிம்மராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 5 விடயங்கள் சிம்மத்துக்கு எதிர்பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வேலையில இருந்த பிரச்சனை வெங்கடேஸ்வர ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களின் சூட்சம செல்வவசிய வகுப்பு நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி 10 மணி முதல் 5 மணி வரை. வகுப்பில் இணையும் மாணவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி வெள்ளி நாணயமும் தன ஆகர்ஷண மூலிகையும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் ஐவேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாதப்பழங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா பார்ப்போம். 11ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ தான் 12க்கு போயிருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் பாவம் இல்லையா? ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாமல் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் நிறையாவே கவனத்தோடு இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, ராசிநாதன் அவருக்கு 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதனால வேலையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் நம்மளுக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கும். ஏன் மேடம் 1 மாதமாக அப்படி தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மத்துக்கு. அதை தாண்டியும் செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு 4 நாள் தான். அதுக்கப்புறம் திரும்ப ரிஷப வீட்டுக்கு செவ்வாயுடைய அமைவு இருக்க போகுது. அது அங்கேருந்து விருச்சிக வீட்டை பார்வை செய்ய போகிறாரு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துக்கு பார்வை. ஸோ சுயம் இயங்க போகுது. இதெல்லாம் ஓகே. ஆனாலும் இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேது இருக்கார் பார்த்தீங்களா, மிஸ்டர் கேது, வெரி டேஞ்சர் ஃபெலோ. அதை எல்லாருமே கை கொடுத்தாலும் சிம்மராசிக்காரங்களை நீ எப்படி நல்லவனா இருந்துடலாம். வாயா வாயான்னு கூப்பிட்டு கிட்னி திற மாதிரி ஞானத்துக்கு வாப்பா ஞானத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டு உட்கார வைப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்க நீங்களே இப்படி இருந்துட்டா நான்லாம் என்னத்துக்காருது? உலகமே சிம்மத்தால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி நிற்கிற தொனிலே எல்லாத்தையுமே அப்படி தவிடுபடி பண்ணிடுவீங்க. ஆனால் வர வர கொஞ்சம் காலகட்டமாக சிம்மம் அப்படியே ஒரு மாதிரி அந்த மனக்லேதத்துக்குள் மாட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த மாதத்தோடு சரியாக போச்சு. பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எதுக்கெல்லாம் கவலைப்பட்டீங்களோ, ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு நீங்கள் அல்லாடினீங்களோ, அதுலேருந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்து அப்படி ஒரு கமாவோட வாழ்க்கை புதுசாக தொடங்க போகுது. எதுக்கு? சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். ஏன்னா ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு. அவருக்கு 11ஆம் வீடு. அப்படியே 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த 12ஆம் இடம் உடனே விரையும், உடனே அயன சயன போகும் அப்படி இல்லைங்க. 12ஆம் இடம் தானுங்க ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கிற இடம். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு புது வாழ்வியல் தொடங்க போகுது. நிறையா பேருக்கு நல்லவை எல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களை இங்கேருந்து குரு பார்த்து ஏய் இன்னொன்று மண்டையிலேயே போட போகிறார். என்ன பார்வையில்? தன்னுடைய 9ஆம் பார்வைனா பாக்கிய பார்வையில் அப்படி சுபத்துவமாகி சனி வேலை பார்க்க போகிறார். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வந்தால் தான் இந்த வேலை நடக்கும், உங்களால் மட்டும்தான் இது முடியுன்ற மாதிரி நிறையா நல்லவைகள் உங்களை தேடி வரப்போகிறது. யாருமே முடிக்க முடியாத விஷயத்த நீங்கள் முடிச்சு காட்டி ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா பிளானிங்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி காலபுருஷனுக்கு புதன், அவர் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு ஆரம்பிக்கும் போதே. ஸோ பக்கா பிளானிங், அழகாக திட்டமிட்டு அழகாக காயை மூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா சிம்மத்துக்கு வராத விஷயமே பிளானிங் தான். வேலை வாங்க தெரியுங்க, வேலை செய்ய தெரியுங்க. ஆனால் நிச்சயமாக பேச தெரியாதுங்க சிம்மத்துக்கு. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் கற்றுப்பீங்க. ஸோ நிறைய சிம்மராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பேச்சில் ஒரு தெளிவு, செயலில் ஒரு நிதானம், ஒரு மாதிரியான வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக நடக்க போகுது. எனக்கு அஷ்டமச்சனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடப்போ ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்ற மாதிரி சிம்மராசிக்காரங்களாம் கெத்த காலத்துக்கு விட்டு நடக்கக்கூடிய நேரம் இனிதே மலர காத்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் குவிய போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், குருவுடைய அமைப்பு எப்பயுமே இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது
திருமணத்திற்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு அமைப்பு. என்னதான் 7ஆம் இடம் 9ஆ இல்லங்க. இந்த 3, 5, 7, 9, 12ஆம் இடங்கள்ல குருவுடைய சம்மந்தப்படும்போது தான் திருமணம் ஜெயிக்கும். அப்ப இதுவரைக்கும் நோ, நோ, நோ சொல்லிக்கிட்டே இருந்த எல்லாமே எஸ், எஸ், எஸ் அப்படின்னு நடக்க போகுது. எதுக்கு? சிம்மத்துக்கு. நெறைய பேர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரப்போகிறது. அதே மாரி ஆல்மோஸ்ட் 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம். இந்த 3 கிரக சஞ்சாரம் அப்படின்றது சிம்மத்த பொறுத்தவரைக்கும் சுய தேடலை குடுக்கும். நெறைய பெண் தெய்வங்களோட ஒரு கனெக்டிவிட்டிய குடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி, இது ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் நான் என்ன அதிகமா பார்க்குறேன்னா, ஒர்க்காலிக்கா இருந்த சிம்ம ராசிக்காரங்க, எப்படி வேலை வாங்கணும்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்க, எப்படி வேலை செய்யணும்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்க, எப்படியெல்லாம் இவங்ககிட்ட பேசுனா வேலை நடக்குன்றத கத்துக்க போறாங்க. ஏன்னா எப்பயுமே தங்கத்த வந்து புடம்போட புடம்போட தானே ஜொலிக்கும். அடி வாங்குற ஸ்தல்ல தானே கல்லு தானே சிலையா மாறும். அந்த மாரி வாழ்க்கை குடுத்த அடி ஒவ்வொன்னும் உங்கள அப்படியே செதுக்கி செதுக்கி யார்கிட்ட, எங்க, எப்ப, எப்படி பேசலான்ற ஒரு கிளாரிட்டியும், ஒரு தெளிவையும், எதிரியை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு கெப்பாசிட்டியும் சிம்மத்துக்கு குடுக்கும். இதுவரைக்கும் இல்லாம வாயில மட்டும் பேசி கோவத்த மட்டுமே காட்டிட்டு இருந்த சிம்மராசிங்க கோவமே படாம கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய இந்த ஆனி மாதம் வந்து நான் வியக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாரி புதனோட வீட்ல சூரியன் போய் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட அமைஞ்சாலும் பரவால்ல. கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பத்திர ராஜயோகமும் இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு சேர்ந்து இயங்க போகுது. நீங்க சிம்மராசி, சிம்ம லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தடவ பயங்கரமான ஒரு பெண் தெய்வத்துடைய ஆளுமை உங்களை ஆக்குபை பண்ணும். ஒரு 16, 17 தேதிக்கு அப்புறம் நீங்களே உங்கள வெரி குட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிற மாரியான செயல்கள் நடக்கும். கொஞ்சம் 21 தேதி வரைக்கும் தூக்கத்தில ஒரு டிஸ்டர்பன்ஸ், தூக்கத்தில ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருக்கும்போது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நெருங்கி உட்காந்துட்டாருன்னா, பாய் பாய் அப்படி சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பரா இருக்க போறாங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவ ஒரு 5 விடயங்கள் சிம்மத்துக்கு எதிர்பார்க்கலாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு வேலையில இருந்த பிரச்சனை குறையாது, கூடும். ஆமா. அடுத்து நம்பர் 2 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிளாரிட்டியும், தெளிவும், திட்டமிடலும் நடக்கப் போகுது. நம்பர் 3 தன்னம்பிக்கையும், தைரியமும் பிறக்கப் போகுது. நம்பர் 4 யார, எங்க, எப்ப ஹேண்டில் பண்ணணுன்ற கிளாரிட்டி கிடைக்கப் போகுது. நம்பர் 5 இதுவரைக்கும் இல்லாம உலகம் உங்களை கொண்டாடப் போகிறது. இது 5 சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே. இப்ப படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா, சூப்பரா படிப்பீங்க. இதுவரைக்கும் எனக்கு அடிபட்டுருச்சு, அங்க பட்டுருச்சு, இங்க பட்டுருச்சு, மேல விழுந்தேன், கீழ விழுந்தேன் நான் சொல்லிட்டே இருந்தேன். சரி இந்த ஒரு மாதம் சாமி கும்பிட்றலாம். இப்ப தானே ஸ்கூல் திறந்திருக்கு. சும்மா எதுக்கு? இங்க பாருங்க சிம்மராசிக்கார பிள்ளைங்கலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா ஆன்டி கிட்ட சொல்லுங்க. இந்த 1 மாசம் நாங்க சாமிக்கு விட்டோம். அடுத்த மாசத்துல நம்ம படிப்ப பத்தி பேசிக்கலாம். சரியா? சுக்கிரன் வேற உட்காந்து நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உட்காந்து பாட்டு கேட்கறது, கதை எழுதுறது, ஃபோன நோண்டுறது இருந்தா இவங்க வேற படி, படி, படி. அது வேணாம் விட்டுறலாம். ஓகே. 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தடவ ஜாலியோ ஜில்கனவா இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடம் வலுக்க போகிறது. 12ஆம் இடம் வலுத்தாலே சொல்லவே வேணாம். தூக்கமே வராத சிம்மராசிக்காரங்க தூங்கி தூங்கி விழ போறீங்க. கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இல்லையா, உங்களுடைய தசாபுத்தி ஏதாவது ராகு தசையோ, இல்ல வந்து குரு தசையோ நடக்கிற பட்சத்தில விதி வலியது தூங்க விடாம டார்ச்சர் பண்ண போகுது. வேலைப்பளு அதிகரிக்க போகுது. அதே மாரி சிம்மராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நெறைய சிம்ம ராசிக்காரருக்கு லாட்டரி யோகம் கிடைக்கும். உடனே லாட்டரி சீட்டு நம்பர் சொல்லுங்கன்னுலாம் கீழ போடாதீங்க. உங்க நாட்டுல லாட்டரி இருந்து நீங்க வாங்கணும், உங்களுக்கு விதி இருந்து உங்க தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா லாட்டரி சீட்டு யோகம் 100 விழுக்காடு உண்டு இந்த தடவ. ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் குருவுடைய அமைப்பு அப்படின்றது விருச்சக வீட்ட பார்த்துட்டு இருக்காரு. அது 6ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படின்றபோது, சத்ரு சம்ஹாரம் பண்ணுவீங்க சிம்மராசிக்காரர்கள். யாரா இருந்தாலும் வா, வா, வா பார்த்துக்கிறேன் வா அப்படின்ற மாரியான ஒரு செமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி ஆன்மீக தெளிவு கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு மாரி சலசலப்பா இருந்த மனசு அப்படியே கொஞ்சம் காம் ஆகும். ஓகே. இருப்பத ஏத்துக்குவோம் அப்படின்ற ஒரு தன்மைக்குள் கேது உங்கள கொண்டு போய் விடுவாரு. ஏன்னா அப்படியே டிரான்சிட் ஆயி இப்ப மகத்துல வந்து கேது சுயசாரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இதுதான் வாழ்வியோட எல்லை அப்படின்றத உங்களுக்கு காட்டி முடிச்சுட்டு தான் அனுப்புவாரு. ஸோ அதனால நான் சொன்ன மாரி புடம் போட்ட தங்கமா செதுக்க தயாராகிட்டாரு கேது. நீங்களும் வாங்க தயாரா இருங்க. வேற வழி இல்ல. ஓகே. ஆனா ஒண்ணு, சனி என்னதான் பண்ணாலும் இங்கேருந்து குரு ஏய் நோ, நோ, நோன்னு சொல்லப் போறாரு. அதனால சனியால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல.
கேதுவ முள்ளால் எடுக்கணுன்ற மாரி கொஞ்சம் கோவில் வழிபாடும், கொஞ்சம் ஆன்மீக வழிபாடும் மேற்கொண்டு விட்டோமானால், சிம்மத்த ஜெயிக்க யாராலயும் முடியாது. சிம்மம் சிம்மம் தான். கிளியர்? ஓகே. 60 தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். 11ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கும்போது வேற என்ன பண்ணும்? ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ நெறையா மெமரீஸ ரீகால் பண்ணுவீங்க. பழைய ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது, நான் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் பாத்தியா? இந்த காலத்துல எப்படி இருந்தேன் பாத்தியான்ற மாரி கொஞ்சம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு சிலாகிப்பு வர்றது. நெறைய பேர் பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாக்கிங் போறது, பேசுறது அப்படின்ற மாரி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுமையும் பழையன கழிதலும், புதியன புகுதலுன்ற மாரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசா அப்படி நெறைய விஷயத்த உள்ள இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. உங்கள நீங்க அப்கிரேட் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் சிம்மத்துக்கு இந்த தடவ நடந்தே தீரும். ஓகே. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயம் சிம்மராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இந்த தடவ மயில் பார்ப்பீங்க. அதுவும் தோகை விரித்த மயில், வெள்ளை மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு நெறையா பட்டம் பார்ப்பீங்க. நீங்க பட்டம் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க உயரத்தில பறக்க தயாராயிட்டீங்க. நானே அதுக்கு சாட்சின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்க போகுது. நெறைய பேர் நீங்க மயில பார்த்தீங்கன்னா, எப்படி மேகத்தை பார்த்து மயில் ஆடுதோ, அந்த மாரி நான் உன் கூட இருக்கேன். என் கைய புடிச்சுக்கோ! நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த 2 விடயமும் இந்த தடவ பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டப்போகுது. ஓகே. இப்ப பார்த்துட்டு இருக்க இடத்துல சிம்மராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த தடவ ப்ளூ கலரோ, இல்ல பிளாக் கலரோட, ஆஷ் கலரோட தான் கனெக்ட் ஆவீங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ல படும். சிம்மராசிக்காரர்களுக்கு நெறைய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி இருக்குன்னு நெனைக்கிறேன். அங்காள பரமேஸ்வரர் வந்து உட்கார போறா. அந்த அளவுக்கான ஒரு வைப் சூப்பரா இருக்கு. ஸோ நெறைய காவல் தெய்வங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அப்படி பேக்கேஜ வாங்கி வச்சுக்கிட்டு, இதுவரைக்கும் இருந்த கவலைகள்லாம் மறந்து ஓடக்கூடிய அமைப்பாக இந்த ஆனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. மேக்ஸிமம் முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் தெற்கு பார்த்த விநாயகர நீங்க பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு போம்போது பிள்ளையார் கோவிலுக்கு வெடல் போட்டுட்டு போயிட்டு வாங்க. நீங்க தொடுற காரியம் எல்லாமே சக்சஸா நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக எல்லா கிரகமும் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கின்றன.